வணக்கங்க. நான் இன்றைக்கி குறுக்கெழுத்து புதியது எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் சால்வ் பண்ணலைங்க. இது எங்கே உள்ளதுன்னா சப்தகிரி. மே மாதம் 2026 சப்தகிரின்னா திருப்பதி தேவஸ்தானத்துக்குடைய திருமலைக்குடைய புத்தகம். சரிங்களா? இங்கே நம்மளுடைய திருமாலுடைய அவதாரமும் அதை பற்றிய டீட்டெயிலோடைய அந்த பசில் இருக்கும். 1 by 1 நம்ம இதை சால்வ் பண்ண ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் இந்த இதில் நீங்கள் எவ்வளோ கொஷின்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கிறத ரெண்டாவது பார்க்கலாம். இது முழுக்க ஹிந்துசமில் ஆன்மீக சம்மந்தப்பட்ட இதை மட்டுமே இருக்கும். சரிங்களா? ஒருதலை பட்சமாக போகணும்னு நினைக்கண்டா. எல்லா புக்கையுமே நம்ம கிடைக்கக்கூடிய புக் எல்லாமே உங்களுக்காக கொடுக்கும். இடமிருந்து வளம். முதல் கேள்விங்க. அண்டை மாநிலத்தில் ஆமை வடிவில் இருக்கும் அவதார சுவாமி. அண்டை மாநிலம்னா என்ன மாநிலம்னா ஆந்திரா. பதில் என்ன? ஆந்திராவில் என்ன சாமி இருக்காங்க? ஆமை வடிவ அவதார சுவாமி அப்படின்னா ஆந்திராவில் இருக்கக்கூடிய கூர்மநாதர். சரிங்க. இதில் கூர்ம வடிவம் அப்படின்னா ஆமை வடிவத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணுவுடைய அவதாரத்தை சொல்கிறாங்க. சரிங்க. 4வது கேள்வி. தேவர்கள் உருபமும் அசுரர்கள் மறுபுறமும். தேவர்கள் ஒரு சைடும் அசுரர்கள் இன்னொரு சைடும் என்ன பண்ணாங்க? பால்கடலை கடைந்தாங்க. இது வந்தாச்சு. பால்கடலை கடைந்து இதில் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிற மாதிரியே வருவாங்க. பால்கடலை கடைந்தனர். பால்கடலை கடைந்தனர். சரிங்க. பால்கடலை கடைஞ்சிட்டாங்க. அடுத்த கேள்வி என்ன பார்ப்போம்? 6வது கேள்வி. 4 எழுத்துங்க. டேஷ் மரம் பால்கடலிலிருந்து தோன்றியது. பால்கடலை எப்படி கடையில அந்த கடலுக்குலேருந்து என்ன மரம் தோன்றுச்சு? 6. கற்பகத்தருன்னு சொல்லுவீங்க, இல்லை கற்பக விருட்சம்னு சொல்லுவீங்க. மரத்தோட பேர் கற்பக மரம். எது அந்த கடலை கடையில? கடலை எப்படி கடைஞ்சாங்க? ஒரு பக்கம் அசுரர்கள், மறு பக்கம் தேவர்கள். சரிங்க. அடுத்த கேள்வி பார்ப்போம். பால்கடலில் இருந்து அமிர்த கலசத்துடன் தோன்றியவர். பால்கடலை கடைஞ்சிட்டு கையில் அமிர்த கலசத்தோட உள்ளேருந்து ஒருத்தர் யார் அப்படின்னு கேளுங்க. 6 எழுத்து. தன்வந்தரி. அனைத்து பிணியையும் நோக்கி சாகாவரம் கொடுக்கும் அந்த மருந்து அமிர்தம். 11. இந்த இது பதில் என்ன? தன்வந்தரி. தன்வந்தரி யாகம் இது பண்ணுறாங்க. தன்வந்தரி கடவுளாகவும் சொல்கிறாங்க. திருமல் அவதாரத்தில் தன்வந்தரி. சரிங்க. வாசுகி பாம்புன்னு இருக்கு. அந்த பாம்பை ஒரு சைடு தேவர்கள், இன்னொரு சைடு அசுரர்கள் பிடிச்சிருப்பாங்க. சரிங்களா? வாசுகியோட பாம்பு பகுதியை யார் பிடிச்சிருந்தாங்க? அசுரர்கள் எந்த சைடு பிடிச்சிருந்தாங்க? வாசுகி பாம்பின் டேஷை பிடித்த அசுரர்கள் பால்கடலை கடைந்தனர். பாம்பை வச்சு கடலை கடைஞ்சிருக்காங்க. சரிங்க. அசுரர்கள் எந்த சைடை பிடிச்சிருந்தாங்க? பாம்போட தலை சைடா வால் பகுதியா? 13. பாம்போட தலைப்பகுதி அசுரர்கள் கையில் இருந்துச்சு. 13 என்னது? தலைப்பகுதி. தலைப்பகுதி. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? தலைப்பகுதியை பிடிச்சிக்கிட்டு யார் கடைஞ்சிருக்காங்க? அசுரர்கள் கடைஞ்சிருக்காங்க. அப்போ வால் பகுதியை தேவர்கள் கடைஞ்சாங்க. வால் பகுதியை பிடிச்சிருந்தாங்க. சரி. பால்கடலை கடைந்த போது கடலில் இருந்து டேஷ்கள் தோன்றினர். பால்கடலை கடைஞ்ச போது யார் தோன்றினாங்க அப்படின்னு கேட்காங்க. 15வது கேள்வி. அப்சரஸ் கன்னிகள். 15. கன்னிகள். 8 எழுத்துங்க. சரிங்களா? சரிங்க. வலமிருந்து இடமா இப்போ பார்ப்போமா? தேவ அசுரர்களுக்கு அமிர்தத்தை பங்கிட திருமால் எடுத்த தோற்றம். ஆக்சுவலாக பால்கடலில் அமிர்தம் கிடைச்சோன்னே இவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க. சண்டைக்கு தீக்கிறதுக்கு திருமால் ஒரு வேஷம் எடுக்காது. என்ன வேஷம் அப்படின்னு கேட்காங்க. 5. என்ன அவதாரம்? மோகினி அவதாரம். வலமிருந்து இடம்.
மோகினி எத்தனை எழுத்து? 7 எழுத்து. ஸோ மோகினி அவதாரம் எழுத முடியாது, வடிவம். மோகினி வடிவம் எடுக்காங்க. சரிங்க. மகாவிஷ்ணு எடுத்த ஆமை வடிவம். இப்போ தாங்க பார்த்தோம். மகாவிஷ்ணு வந்து ஆமை வடிவில் இருக்காங்க. எதுக்கு? அந்த கடலை கடைதற்கு ஆமை வடிவில் கீழேருந்து வராங்க. மகாவிஷ்ணு ஆமை வடிவம் எடுத்தாங்க. அந்த வடிவத்தோட பேர் என்னன்னு கேட்காங்க. 7 கூர்ம அவதாரம். சரிங்க, கூர்ம அவதாரம். ஓகே. அடுத்த கேள்வி 9. 7 தலை குதிரை. 7 தலை குதிரையான டேஷ் செவஸ் கடலிலிருந்து வந்ததை மகாபலி எடுத்துக்கொண்டார். மகாபலின்னா யார்? மகாபாரதத்தில் வரக்கூடியவர். ஓகேங்களா? ஸோ மகாபலி வந்து என்ன 7 தலை குதிரை வந்து என்னன்னு சொல்லுவீங்க? உச்சை சேவஸ். 9. 9வது கேள்வி எங்கே இருக்குது? இந்த உச்சை சேவஸ். சரிங்க. பால்கடலை கடைய டேஷ் ஸ்ரீஹரி ஆமை வடிவம் எடுத்து வந்தார். பால்கடலை கடைதற்கு டேஷ் ஹரி. பால்கடலை கடைதற்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உதவியாக தான் ஹரி வந்து ஆமை வடிவம் எடுத்து வந்தார். ஹரினா விஷ்ணு, நம்ம திருமால் எல்லாமே சொல்லலாம். உதவியாக, பால்கடலை கடைவதற்கு உதவியாக 10. சரிங்க. கடலில் இருந்து வெளிவந்த தெய்வீக பசு. கடலில் இருந்து நம்ம பால்கடலில் கடையில் ஒன்று ஒன்றா கிடச்சிதுங்க. அப்போ வெளிவந்த தெய்வீக பசு என்ன? 14. வலமிருந்து இடம் காமதேனு. சரிங்க. 18. கடலை கடைந்திட கயிறாக பயன்பட்ட பாம்பு. கயிறு மாதிரி யூஸ் பண்ணாங்களாம். சரிங்களா? இங்கே ஆல்ரெடி ஹிண்ட் இருக்குதுங்க. வாசுகி பாம்புன்னு சொல்லிட்டாங்க. நம்ம 5வது கேள்வியிலே ஆல்ரெடி பார்த்தோம். இங்கே 18வது கேள்வியில் கேட்காங்க. கடலை கடைந்திட கயிறாக பயன்பட்ட பாம்பு. 18 வலமிருந்து இடம். வாசுகி எனும் நாகம். வாசுகிங்கிறது வந்து நாகம். வாசுகி எனும் நாகம். சரிங்க. அடுத்து மேலேருந்து கீழே பார்ப்போம். முதல் கேள்விங்க. கூர்ம அவதாரம் தோன்றிய மாதம். கூர்ம அவதாரம் வந்து எந்த டைமில் எடுத்தார்? என்ன நாள், என்ன நட்சத்திரத்தில் எடுத்தாங்க? ஸ்ரீஹரி வந்து எந்த டைமில் எடுத்தாங்க அப்படின்னா ஆணி 6 இருக்குது ஹிண்டுங்க. ஆணி மாதங்க. தேய்பிரை நட்சத்திரம். துவாதசி திதியில் எடுத்தாங்க. துவாதசி. சரிங்களா? சரிங்க. 2 கூர்ம அவதாரத்தில் தரிசனம் அளிக்கக்கூடியது. கூர்ம அவதாரத்தில் தரிசனம் அளிக்கக்கூடியது அப்படின்னா எங்கே, எந்த இடத்துல கூர்ம அவதாரத்தில் தரிசனம் கொடுக்க அப்படின்னு கேட்டால் நம்ம திருவரங்கம் இருந்தாங்க. தீ இருக்குங்க, திருவரங்கம். சரிங்க. அடுத்து 3 பால்கடலை கடைந்திட மத்தாக பயன்பட்டது. பால்கடலை கடைதற்கு பாம்பை யூஸ் பண்ணீங்க, அங்கே மத்தா பயன்பட்டது என்னது? 3 மந்தமலை. 3 மேலேருந்து கீழே எங்கெங்க இருக்குது? 3 மேலே இருக்குங்க, இந்த இந்து இருக்குங்க. ஸோ மந்த மலையை வந்து மத்தாட்டு யூஸ் பண்ணிக்காங்க. மந்த மலை. கடலிலிருந்து வெளிவந்த வெண்ணியமான டேஷ் என்கிற யானையை இந்தியன் கைப்பற்றினார்.
பால்கடலில் கடையில் என்னெல்லாம் கிடைக்குது பாருங்க. காமதேனு கிடச்சிக்குது, ஒயிட் கலரில் ஒரு எலிஃபெண்ட் கிடச்சிச்சு, அதை இந்தியன் தூக்கிட்டு போயிட்டாப்புல. அந்த யானைக்கு பேர் என்ன? ஐராவதம். 8 ஐ ட்ரா வ த இம். ஆல்ரெடி வக்கு தக்கு இம்மு மட்டும் போட்டால் போதும். ஐராவதம், வெள்ளை முக யானை. கூர்மம் அப்படின்னா என்ன? நம்ம போன குமுதம்ல கூட பார்த்தோம். கூர்மம்னா என்ன? கூர்மம்னா இவ்வளோ நேரம் கதை பேசிட்டு என்ன சொல்லுவாங்க? ஆமை. 12 மேலேருந்து கீழே ஆமை. கூர்ம அவதாரம் அப்படின்னா ஆமை அவதாரம். 15 கீழே இருந்து மேலே. டேஷ் பெறுவதற்காக, என்ன பெறுவதற்காக தேவர்களும் அசுரர்களும் பால்கடலை கடைந்தனர். அமிர்தத்தை பெறுவதற்கு. அமிர்தம்னா நம்ம சாகாவரம் பெறுவதற்காண்டி. 15 இங்கே இருக்குது. அமிர்தம் ஆல்ரெடி தாயருக்கு இம்முக்கு. அமிர்தம் பெறுவதற்காண்டி. சாகாவரம் வந்து அசுரர்கள் பெறுவதற்காண்டி தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த சண்டையில் அமிர்தம் தான் பிறகு இதை டைவெர்ட் பண்ணுவாங்க யாராவது வந்து. சரி, மகாவிஷ்ணுவை மணப்பதற்காக பால்கடலிலேருந்து வந்தவர். மகாவிஷ்ணுவை மணப்பதற்காக பால்கடலேருந்து வந்தவங்க யாருன்னா நம்ம திருமகள் தாங்க. யார்? 10. ஸோ 10 கீழேங்க மேலே எங்கே இருக்குது இடம்? 17 10. 10வது கேள்வி எங்கே இருக்குது? 8 9 11க்கு. நம்ம இப்போ 16வது கேள்வி தான் நம்ம பார்க்கோம். மகாவிஷ்ணுவை மணப்பதற்காக பால்கடலிலேருந்து வந்தவர். 16வது கேள்வி இங்கே இருக்குது. இங்கே எழுதணுங்க. பால்கடல்லேருந்து வந்து யார்? திருமகள் மகாலட்சுமி. அவங்கள இன்னும் தெளிவாக நீங்கள் என்னென்னு எழுதுவீங்க? ஸ்ரீ மகாலட்சுமி தாயார். மகாலட்சுமி தாயார். சரிங்களா? அடுத்து திருமல் மோகினி வடிவத்தில் டேஷுக்கு மட்டும் அமிர்தத்தை வழங்கினார். மோகினி அவதாரம் வந்து அசுரர்களுக்கு கொடுக்காம தேவர்களுக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க. ஸோ 17 தேவர்களுக்கு. ஸோ பதில் என்ன? தேவர்களுக்கு. கடைசிங்க 18 வாசுகி பாம்பின் டேஷ் பகுதியை தேவர்கள் கொண்டு பால்கடலை கடைந்தனர். வாசுகி தலைப்பகுதி வந்து அசுரர்கள் அப்படியே சொல்லிட்டோம். அப்போ தேவர்கள் சைடில் என்ன பகுதி இருக்கும்? வால் பகுதி. வாளுக்கு ஆல்ரெடி வால் பகுதியை. சரிங்க, இதுலேருந்து உங்களுக்கு என்ன ஸ்டோரி கிடச்சிச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு பாருங்க. ஸோ இது வந்து திருமாலுடைய ஹரியுடைய கூர்ம அவதாரத்தை சொல்லக்கூடியது. கூர்ம அவதாரம் எடுத்து பால்கடலை கடையிறதுக்காக வராங்க. பால்கடலை கடையில் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் தேவையான பொருள் எடுக்கிறதுக்காக வராங்க. ஆனால் அசுரர்கள் வந்து அந்த அமிர்தம் சாகாவரத்துக்காண்டி தான் வராங்க. சரிங்களா? இப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்றா கிடைக்குது. நம்மளுக்கு காமதேனு பசு கிடைக்குது, இந்தியனுக்கு ஐராவதம் கிடைக்குது. ஸோ வந்து திருமாலுக்கு மகாலட்சுமி கிடைக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் கற்பக விருட்சம் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய மதம்லாம் கிடைக்குது. ஸோ இந்த டைமில் பார்த்தா இந்த அமிர்தம் வெளியில் வருது. இந்த அமிர்தம் வந்து யாருக்கு கிடைக்கக்கூடாதுன்னு சண்டை, அசுரர்களுக்கு கிடச்சி இந்த மொத்தத்தையும் உலக அழிச்சிடக்கூடாதுன்னு சண்டை வருது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு திருமால் வந்து மோகினி அவதாரம் அழகான பெண் மாதிரி மாறி அசுரர்களை மயக்கிட்டு தேவர்களுக்கு மட்டுமே அமிர்தத்தை கொடுக்கிறார். ஸோ இதுதான் இதனுடைய டாபிக்கு. இதில் கிடைச்ச விஷத்தை தான், இதில் கடையில் கிடைச்ச விஷம்தான் சிவனுடைய கழுத்து பகுதியில் தங்கினது. ஆதிகால சிவனோட கழுத்தில் இருந்த விஷம். ஓகேங்களா? ஆதிகால அது வேட தெளிவாக வரலைங்க, தப்பாக அதை சொல்லக்கூடாது. இவ்வளோ தான் இது என்னுடைய ஸ்டோரிஸ். திருப்பதியிலேருந்து வரக்கூடிய சப்தகிரி புக்குடைய இந்த வாரத்து பதிலில் திருமாலுடைய கூர்ம அவதாரத்தை பற்றி சொல்கிறார்கள். இந்த கேள்வியை தொகுத்தவங்களுடைய பேரும் இதில் கொடுத்துருக்காங்க. நன்றிங்க.